தமிழ் உறவுகளுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் என் அன்பு வணக்கங்கள். மாண்புமை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தமிழ்நாடு காவல்துறை தலைவர் மற்றும் டிஜிபி ஆகியோர்களுக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். தமிழகத்திலே தற்போது பணிபுரிந்து கொண்டிருக்கிற உயரதிகாரிகளுக்கும் காவல்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற உயரதிகாரிகளுக்கும் சீருடை பணியாளர்கள் 5000த்திற்கு மேற்பட்ட காவலர்கள் அவர்களுடைய இல்லங்களிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஊடகங்கள் வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாகவும் தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடரும் வண்ணம் மாண்புமை உயர்நீதிமன்றம் இந்த பிரச்சனையில் 2022ஆம் ஆண்டு முதலே தீவிரமாக இதை கையாண்டும் கூட அப்பொழுது இருந்த காவல்துறை தலைவர் இதே பதிலைத்தான் சொன்னார். எந்த அதிகாரிகளுடைய இல்லத்திலும் சீருடை பணியாளர்கள் பணியாற்றவில்லை என்ற கூற்றை அவர் முன்வைத்தார். தற்போதும் மாண்புமை உயர்நீதிமன்றம் காவல்துறை தலைவருக்கு இப்பிரச்சனையின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கண்டிப்பு காட்டியும் டிஜிபி அவர்கள் என்ன சொல்கிறார்? தமிழகத்திலே ஒரு நபர் கூட ஆர்டர்லி முறையிலே சீருடை பணியாளர்கள் எந்த உயரதிகாரிகளுக்கும் அவருடைய இல்லங்களுக்கும் பணியாற்றவில்லை என்ற ஒரு தவறான முன்னுதாரணத்தை பதிவு செய்திருக்கிறார். இதை மாண்புமை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனடியாக தலைமைச் செயலாளர் உள்துறை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பி இந்த பிரச்சனையில் உடனடியாக தீர்வு காண வேண்டும். ஆர்டர்லி முறையிலே சீருடை பணியாளர்கள் எவராவது பணியாற்றினால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். ஆக இந்த விடியாத ஆட்சியிலே காவல்துறையை பாதுகாப்பதற்கு அவர்கள் செய்கின்ற குற்றங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பது இந்த ஆட்சியாளர்கள் தான்.